அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மே மாதம் 5ஆம் தேதி சதுர்த்தி. இந்த சதுர்த்திக்கு சங்கடஹர சதுர்த்தி என்று பேர். அது என்ன சங்கடஹர சதுர்த்தி? சங்கடஹர சதுர்த்தி என்று சொன்னால், ஹர என்றால் நீக்குவது, சங்கடங்கள் என்றால் நமக்கு வருகின்ற தடைகள், தொல்லைகள், இடர்பாடுகள். இந்த இடர்பாடுகளை எல்லாம் நீக்குகின்ற சதுர்த்தி திதி என்பதனாலே இதற்கு சங்கடஹர சதுர்த்தி என்று பேர். விநாயகருக்குரிய நாள். ஒவ்வொரு திதியும் ஒரு தேவதைக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். திருதியைனா மகாலட்சுமிக்கு, சதுர்த்தி இந்த சதுர்த்தி என்றால் விநாயகருக்கு, பஞ்சமி என்றால் வாராகி அம்மனுக்கு, சஷ்டி முருகனுக்கு, சப்தமி மகாலட்சுமிக்கு சூரியனுக்கு, அஷ்டமி பைரவருக்கு கண்ணனுக்கு, நவமி ராமருக்கு. இப்படி ஒவ்வொரு திதியையும் ஒவ்வொரு தேவதைக்கு நம்முடைய மரபிலே வழிபாட்டுக்குரிய நாளாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த 4வது திதியாகிய இந்த சதுர்த்தி திதி விநாயக பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தேய்பிறை சதுர்த்திக்கு சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர். விக்னங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் விக்னேஸ்வரர். அதனால தான் எந்த தேவதை வணங்கினாலும் கூட அந்த தேவதையை வணங்குவதற்கு முன்னாலே ஒரு நுழைவு பூஜை, ஒரு பூர்வாங்க பூஜை செய்வோம். அந்த பூர்வாங்க பூஜை என்பது மற்ற பூஜைகளினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தடையில்லாமல் வந்து சேருவதற்காகவும், நாம் செய்கின்ற பூஜைகள் தடையில்லாமல் அந்தந்த தேவதைகளுக்கு சென்று சேர்வதற்காகவும் நம்ம செய்கின்ற பூஜை தான் முதல் பூர்வாங்க பூஜையில விக்னேஸ்வர ஆராதனம் அப்படி என்பது. மற்ற தேவதைகளை வழிபடுவதற்கு முன்னாலே விநாயகரை வழிபட வேண்டும். அந்த தேவதைகளிடமிருந்து அருள் பெறுவதற்கும் விநாயகருடைய துணை வேண்டும். அது நம்முடைய வழிபாட்டு மரபிலே முக்கியமான ஒரு விஷயம். அதனால வழிபாடு சென்று சேர்வதற்கும் வழிபாட்டின் பலன் பெறுவதற்கும் விநாயகர் நமக்கு வேண்டும். இந்த விநாயக சதுர்த்தியிலேயே செவ்வாய்க்கிழமை வந்தா ஒரு சிறப்பு இருக்கு. செவ்வாய் கிழமை, அந்த செவ்வாய்க்கு அங்காரகன் அப்படின்னுட்டு ஒரு பெயர் இருக்கு. அந்த அங்காரகனும், அதாவது செவ்வாய்க்கிழமையும் 4வது திதியாகிய தேய்பிறை சதுர்த்தி, இந்த சதுர்த்தியும் சேர்ந்து வந்தால், அது வருஷத்துல எல்லா சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமை வராது. சில சதுர்த்தி புதன்கிழமை வரும், சிலது வியாழக்கிழமை வரும், சிலது வெள்ளிக்கிழமை வரும். இப்படி செவ்வாய்க்கிழமை வந்தால் இந்த நாளும் திதியும் ஒன்றாக சேரும்போது அதற்கு அங்காரக சதுர்த்தின்னு பேர். காரணம், அங்காரகனுக்கு ஏன் இந்த செவ்வாய்க்கிழமை சதுர்த்தியை வச்சாங்க, அங்காரகனுக்கும் விநாயகருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், இந்த அங்காரகன் யார் என்று சொன்னால் பரத்வாஜ முனிவருடைய குழந்தை. பரத்வாஜ முனிவருக்கும் திருத்தி என்ற ஒரு தேவ பெண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தைய கொண்டாந்து வளர்க்கறதுக்காக பூமாதேவி கிட்ட விடுற ஒரு விஷயம் பாருங்க. அது ஏன் பூமாதேவி கிட்ட விடணும்? எல்லா குழந்தைகளையும் பெற்றோர்கள் இல்லாவிட்டாலும், அல்லது பெற்றோர்களாலே கைவிடப்பட்டாலும், அல்லது பெற்றோர்கள் வளர்க்க தவறினாலும், இந்த பூமியானது எல்லா குழந்தைகளுமே வளர்க்கிறது. அதனாலே நாம் எல்லாருமே ஒரு கட்டத்திலே பூமியினுடைய புதல்வர்கள். இதை சூட்சமமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இந்த பாரத்வாஜ மகரிஷி திருத்தி அந்த கதையில் வருது. அப்போ அந்த பூமி இந்த அங்காரகரை வளர்க்கிறாள். வளர்த்து அந்த ரிஷிகிட்ட ஒப்படைக்கும் போது ரிஷி என்ன சொல்றார்? நீ உன்னுடைய முயற்சியின் அடிப்படையிலே உன்னுடைய மேன்மையை அடைந்து கொள், ஒரு வழிகாட்டுகின்றார். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னால் மாதா பிதாவை, பிதா குருவை, குரு தெய்வத்தை காட்டுகின்றாள் அல்லவா? அதை போல பூமாதேவி இந்த ரிஷியை காண்பிக்க, அந்த ரிஷி இந்த அங்காரகனுடைய முயற்சி வெல்ல வேண்டும் என்பதற்காக நீ விநாயகரை நோக்கி கடுமையாக தவம் செய்தால் உன்னுடைய முன்னேற்றத்தை நீ பெறலாம் என்று சொல்ல, அந்த குழந்தை விநாயகரை நோக்கி தவம் செய்கிறது. விநாயக பெருமான் செவ்வாய் என்கிற கிரக அந்தஸ்தையும், இந்த செவ்வாய் என்று விநாயகரை வழிபடுபவர்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யாதிகளையும் எல்லா விதமான விரோதி நிரசனத்தையும் தந்து உதவுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்தான் இந்த அங்காரக சதுர்த்தி நாள். இந்த நாளிலே காலை சூரிய உதயத்திலிருந்து சந்திர உதயம் வரைக்கும்,
சந்திரனை அன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய உதயத்திலிருந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள்ல மட்டும் சந்திரனை பார்க்கலாம். இந்த சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் விரதம் இருந்து இந்த சூரிய அஸ்தமனத்துக்கு அப்போ என்ன நடக்கும்? சந்திர உதயம் நடக்கும். அந்த சந்திரோதய காலத்திலே விநாயகரை அருகம்புல், கொழுக்கொட்டை முதலிய பொருள்களாலே அவரை அபிஷேகம் செய்து அருகம்புல் மாலையை போட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு ஏற்றி பின் அவருடைய பிரசாதத்தை உண்ணுவது என்பது இந்த அங்காரக சதுர்த்தியினுடைய விரத பலனை நமக்கு பரிபூரணமாக தரும். இதனுடைய பெரிய பலன் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா தடைகளும் பொடிப்பொடியாகும். திருமணத் தடை, வீடு வாங்குவது, ஏன்னா அங்காரகன்ங்கிறது வீட்டு பூமிகாரகன் இல்லையா? வீடு வாங்குவதிலே தடை, கடன்களாலே ஏற்பட்ட சிரமங்கள் குறைதல், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் இது தரும். அதாவது யோகங்களிலேயே இந்த செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்த நாளிலே அது தேய்பிரையாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அந்த நாளிலே பிள்ளையாரை வணங்குவதன் மூலமாக ஒருவனுக்கு யோகம் கூடும் என்று சொல்கிறார்கள். அது என்ன யோகம் என்று சொன்னால், கோடீஸ்வர யோகம் வருமா. அந்த நாளுக்கே, அங்காரக சதுர்த்தி நாளுக்கே யோக நாள் என்று பெயர். அப்ப என்ன, கோடீஸ்வர யோகம் என்று அந்த யோகத்தை சொல்லுகின்றார்கள். அன்னைக்கு கணபதி ஹோமம் பண்ணுவதற்கு ரொம்ப அருமையான நாள், சகல மங்களங்களையும் தரும் நாள். அன்னைக்கு நம்ம வேற என்ன செய்யலாம் என்று சொன்னால், அன்னைக்கு ஆரம்பித்து 11 செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியா விநாயகருக்கு வழிபாடு நடத்தினால் நாம் எதை நினைக்கிறோமோ அதிலே வெற்றி கிடைக்கும், வணிகத் தடை விலகும். குழந்தையை வேண்டுவோர், குழந்தை வரம் வேண்டுவோர் பெரும்பாலும் சஷ்டி விரதம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சாஸ்திரத்தில் இந்த அங்காரக சதுர்த்தி விரதமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அங்காரக சதுர்த்தி விரதம் இருந்து இப்படி பற்பல நன்மைகள் ஏற்படக்கூடிய அபூர்வமான இந்த அங்காரக சதுர்த்தி தினமானது வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப அற்புதமான நாள். அந்த நாளிலே விரதமிருந்து விநாயகனை வழிபட்டு எல்லா நலன்களையும் நாம் பெற வேண்டும்.